இன்னைக்கு நாம பார்க்க போறது பிப்ரவரி மாத கொடுப்பனவு எப்போது, அது ஏன் தாமதமாக வந்தது? ஜனவரி மாத கொடுப்பனவு போலவே தாமதமாக வங்கி கணக்கில் வருமா, அல்லது பிப்ரவரி மாத ஆரம்பத்திலேயே வீப்பிலிடப்பட்டு விடுமா என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஜனவரி மாதம் கொடுப்பனவானது பல போராட்டங்களுக்கு பிறகு நாம் ஒரு வழியாக இந்த பணத்தை வங்கியிலிருந்து பெற்றுவிட்டோம். ஜனவரி மாத கொடுப்பனவு எல்லோரும் எடுத்திருப்பீங்க. இது மக்களுக்கு முக்கியமான சந்தோஷமான ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. பணத்தை பெற்றவர்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவு தாமதமாக வந்ததற்கு 2 காரணங்கள் இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. அதாவது, உங்களுக்கு தெரியும், முதலாம் கட்டத்தில் உள்ளவர்களுக்கு மீண்டும் மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் நேரத்தோடையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்லைனில் போடப்பட்டிருந்துச்சு. அதோட முடிவு திகதியாக டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அதை நீடிச்சிருந்தது தான் அதுக்கு காரணமாக கருதப்படுகின்றது. மற்றும் தித்வா புயல், இதன் மீளாய்வை சரிபார்ப்பதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்பட்டதினால் இந்த ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவு தாமதமாக வந்தது என சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும் மற்றொரு காரணம் என்னன்னு சொன்னால், தொழில்நுட்ப சிக்கல்கள். அதாவது, அவர்கள் பயன்படுத்தப்படுகின்ற சில சிஸ்டத்தில் சில தவறுகள் காணப்பட்டதாலும் அந்த ஜனவரி மாத கொடுப்பனவுகள் தாமதமாக வந்தது என்று கூறப்பட்டது. எனவே இந்த 2 காரணங்கள் இந்த ஜனவரி மாத கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தாமதப்படுத்தியது என்றே கூறலாம். ஆயினும் ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவானது நாம் பெற்றுவிட்டோம். இது ஒரு நன்மையாக கருத முடியும். ஆனால் பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவானது அதன் முதல் வாரத்திலேயே வழங்கப்பட்டு விடும் என்பது எல்லோருடைய கருத்தாகவும் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இன்றைய காணப்படுகின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், மேலே சுட்டி காட்டப்பட்ட விடயங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் இடம்பெறாது எனவும் இதனை தாமதமில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த பிப்ரவரி மாதத்திற்கான அசுவசம கொடுப்பனவு வங்கியிலே வந்தவுடன் நாங்கள் உங்களுக்கு அந்த அப்டேட்டை அறிவிப்போம். உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாதத்திற்கு இன்னும் 2 நாட்கள் மாத்திரமே காணப்படுகின்றது. பெரும்பாலும் இன்னும் ஒரு வாரங்களில் பிப்ரவரி மாதத்திற்கான பணம் அவர்களுடைய அசுவசம கணக்கில் வைப்பிலிடப்படும் என்பதுதான் ஒரு உண்மையான தகவலாக கருதப்படுகின்றது. குறிப்பு, அசுவசம கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்ட பின் ஓரிரு நாட்களுக்கு பின்னால் தான் உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் என்பது ஒரு தெளிவான விடயமாக கருதி கொள்ள வேண்டும். அதே போல் அசுவசம கணக்கில் பணம் வைக்கப்பட்டவுடன் உடனே வங்கிக்கு சென்று பணம் வந்துவிட்டதா என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அசுவசம கணக்கில் பணம் வந்தவுடன் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்க ஓரிரு நாட்கள் தேவைப்படும். எனவே பின்னர் உங்கள் கணக்கில் பணம் வந்தவுடன் உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம். எனவே இந்த செய்தியை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. மேலும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அசுவசம தொடர்பான செய்திகளோடு எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.